எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது. கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி 6 டைப்பில் 6 டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதோட பேர் மலையாளத்திலே சொல்கிறேன். வெள்ளை கலரில் இருக்கிறது மாங்காய் சம்மந்தி, இது வந்துட்டு தேங்காய் சம்மந்தி, இது வந்துட்டு உணக்க செம்மீன் சம்மந்தி, இது வந்துட்டு வெளுத்துள்ளி சம்மந்தி. வெளுத்துள்ளி அப்படின்னு சொல்கிறது பூண்டுக்கு தான். இது வந்துட்டு உள்ளி மிளகு சம்மந்தி. இது வந்து லாஸ்ட்டு ப்ரௌன் கலரில் தெரியறது சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தி. இது நம்ம சாதம் கூட தோசை இட்லி இது 3 கூட தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். இந்த சைஸுக்கு பெரிய அளவுக்கு தேங்காயோட பாதி தேங்காயில் தான் நம்ம எல்லா சம்மந்தியுமே ரெடி பண்ணி எடுக்கிறது. 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு இருக்கும். இந்த சம்மந்தி சேர்த்து சாதம் எல்லாம் செய்யும்போது வேறு கறி எதுவும் இருக்காது. அதனால சம்மந்தி கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் சாப்பிட்றது. அதனால 4 பேருக்கு இருக்கும். இளநீர் மாதிரி இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது, கொப்பரை மாதிரி இருக்கிற தேங்காயும் எடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம சுட்டரைச்ச சம்மந்தி தான் செய்ய போகிறது. அதுக்கு நம்ம தேங்காய் துருவி எடுக்கக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சம்மந்தி செய்யறதுக்காக தேங்காய் பச்சையாக அரைக்கிறது இல்லை, நெருப்பில் போட்டு சுட்டெடுத்து தான் நம்ம அரைக்கிறது. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 8 to 10 மிளகாய் சேர்த்துருக்கு. காரமாக இருக்கிற மிளகாய் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் 8 to 10 இல்லை 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம இது நெருப்பில் போட்டு எல்லாமே சுட்டெடுக்கணும். நம்மக்கிட்ட நெருப்பு இல்லை, அடுப்பு இல்லை, அதனால நம்ம ஸ்டவ்வில் போட்டு தான் ரெடி பண்ணி எடுக்கிறது. ஸ்டவ்வில் செய்கிறதுனால ஒன்றொன்னா எடுத்து செய்யும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அடுப்புலலாம் செய்யும்போது சீக்கிரம் நம்மளால் செஞ்செடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு தேங்காய் கம்பியில் போட்டு தான் நான் இது சுட்டுட்டு இருக்கிறது. மீடியம் லோ ஃப்ளேமில் தீ வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா தேங்காய் வந்து மேலே சீக்கிரம் கருகி போய் உள்ளே வந்து சூடாகாமல் இருக்கும். நமக்கு லைட்டாக இது வந்து சூடானா போதும். மேலே வந்து ஓரெல்லாம் கொஞ்சம் கருகி ஃப்ரை ஆகி கிடைக்கணும். அவ்வளோ போதும். இது ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட இந்த சப்பாத்தி இல்லாமல் ஃபுல்கெல்லாம் செய்கிறதுக்கு எடுக்கிற வயர் ராக் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் அதில் போட்டும் ஸ்டவ் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு மேலே பிடிச்சும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ரொம்ப கருகி போக வேண்டியதில்லை. தேங்காய் நல்லா சூடாக இருக்குது. அதே மாதிரி ஓரம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கருகி கிடச்சிருக்கு. போதும். எல்லா தேங்காயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மிளகாய், வரமிளகாய் இதே மாதிரி கம்பியில் போட்டு தீ கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சு கருகி போகாமல் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுவும் மாற்றி வச்சுக்கலாம் தேங்காய் கூடவே. அடுத்தது நம்ம எடுக்கிறது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம இதே மாதிரி ஸ்டவ்வில் பிடிச்சி செய்யும்போது இதோட தோல் எடுக்காமல் செய்கிறதா எப்போவுமே நல்லது. தோல் எடுக்காமல் செய்யும்போது மேலே அந்த தோல் ஃபுல்லாக கருகி உள்ளே இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வெந்து கிடச்சிடும். தோல் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த வெங்காயம் வந்துட்டு மேலே ரொம்ப கருகி போயிடும். இப்போ பாருங்கள், எல்லா சின்ன வெங்காயமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது வேக வைக்கணும். நல்லா வேகணும், கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வச்ச உடனே எடுக்கக்கூடாது. மேலே அந்த தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் கரிய மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்படியே செய்கிறதா இதோட டேஸ்ட். இது எல்லாமே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். எதுவுமே கழுகக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு கழுகக்கூடாது. கழுகிருச்சு அப்படின்னு அதோட டேஸ்ட் எல்லாம் போயிடும். தேங்காய் மிளகு இது ரெண்டுமே மிக்சிக்குள்ளே போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை அது கூடி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நம்ம இதே மாதிரி தேங்காய் பொங்கி பொங்கி வந்துடும். மிக்சியில் அரைக்கிற மாதிரியா இருந்தால் அப்போ வந்து மேலே மட்டும் இதே மாதிரி அமுக்கி விட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் கரெக்டாக அரைச்செடுக்க முடியும். கல்லிலெல்லாம் அரைச்செடுக்கும் போது நல்லா அரைக்க முடியும். மிக்சியில் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தி ரெடியாக இருக்குது. சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது மாங்காய் சம்மந்தி. பச்சை மாங்காய் தேங்காய் சேர்த்து செய்கிற சம்மந்தி தான். அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. கூடவே மீடியம் புளிப்பாக இருக்கிற மாங்காய். இதுக்கு சேர்க்கிற மாங்காய் வந்து உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மீடியம் புளிப்பில் இருக்கிற 2 பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கு. காந்தாரி மிளகு இருந்தால் காந்தாரி மிளகு சேர்த்துக்கோங்க. இல்லை காரமாக இருக்கிற 4 to 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துருக்கு. எல்லாமே மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேணால் கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்துக்கோங்க. புளி வேண்டியதில் மாங்காய்க்கு புளி இருக்குது.
அதுக்கப்புறம் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. எந்த சம்மந்தியுமே ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, முக்கால்வாசி அரைச்சா போதும். அதுதான் கரெக்டாக இருக்கிற சம்மந்தியோட அந்த பக்கம். மாங்காய் சம்மந்தி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது தேங்காய் சம்மந்தி. தேங்காய் கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கூட 6 வரமிளகாய் சேர்த்துருக்கு, 5 to 6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கு, 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி. இது எல்லாமே மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், முக்கால்வாசி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சம்மந்தி ரெடியாக இருக்குது. இதுவே பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிருச்சு அப்படின்னா இதே டேஸ்ட்டு வெள்ளைக்கடலில் கிடைக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது வெளுத்துள்ளி சம்மந்தி, பூண்டு சம்மந்தி. இது ஒரு கேரளா ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, வீட்டில் நம்ம ரெகுலராக செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற சம்மந்தியாக இருக்குது. பூண்டோட டேஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கிறதா, அதனால ஒரு பூண்டு சம்மந்தி கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பெரிய சைஸ் பூண்டு 5 to 6 எடுத்துருக்கு, 10 வரைக்கும் எடுத்துக்கலாம், டேஸ்ட் அதிகமாக தான் செய்யும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி அதுக்குள்ளே பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்குள்ளே காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துருக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாமே மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி முக்கால்வாசி அரைச்சி எடுத்துருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பூண்டு சம்மந்தி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது கருவாடு மீன் சம்மந்தி. இறால் மீன் தான் எடுத்துருக்கிறது, கருவாடு இல்லை, கருவாடு இறால் மீன் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 6 to 8 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கருவாடு மீன் வறுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவனது, 3 to 4 பூண்டு, 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி நறுக்கினது, 2-3 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கூடி போட்டதுக்கப்புறம் இந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது, அந்த ஈரப்பதம் மாறி தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த இறால் மீனோட பீசஸ் ஒன்றும் சம்மந்திக்குள்ளே தெரியாது, எல்லாமே நல்லா அரைஞ்சிடும். இது இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன பீஸை இறால் மீன் கூடி சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல இறால் மீன் வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சம்மந்தி எல்லாம் முக்கால்வாசி அரைச்சதுக்கப்புறம் அது கூட போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சம்மந்தி சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக அந்த கருவாடு மீனும் கிடைக்கும். இறால் மீன் கருவாடு சம்மந்தி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற உள்ளி மிளகு சம்மந்தி. காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற இந்த ஒரு சம்மந்தி 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும், அதனாலே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எடுத்துக்கலாம். உடனே சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் 8 to 10 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதுக்குள்ளே 30 வரமிளகாய் சேர்த்துருக்கு. இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. வறுக்கும்போது மிளகாய் கருகிருச்சு அப்படின்னா சம்மந்திக்கு கசப்படிக்கும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அதே கடாய்க்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி இருக்கு. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கு. சின்ன வெங்காயம் ஒரே மாதிரி வதக்கி எடுக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கி இதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப ப்ரௌன் கலராகி போக வேண்டியதில்லை, ஆற விட்டுக்கலாம். முதல்ல இந்த வரமிளகாய் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், ரொம்ப பவுடராக மாற்ற வேண்டியதில் முக்கால்வாசி அரைச்சி எடுத்துருக்கு. அது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் ஆறி இருக்குது, அது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம வதக்கின எண்ணெய் எல்லாம் மிச்சிருந்து அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கிறது இல்லை இந்த ஒரு சம்மந்தி. உள்ளி மிளகு சம்மந்தி முக்கால்வாசி தான் அரைச்சி எடுத்துருக்கிறது. எல்லா சம்மந்தியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. மாங்காய் சம்மந்தி, தேங்காய் சம்மந்தி, இறால் மீன் கருவாடு சம்மந்தி, இந்த வெள்ளை கலரில் தெரியறது பூண்டு சம்மந்தி, வெளுத்துள்ளி சம்மந்தி, பக்கத்தில் இந்த டார்க் ப்ரௌன் கலரில் தெரியறது உள்ளி மிளகு சம்மந்தி. இது நம்ம முதல்ல செஞ்ச சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தி. இந்த 6 டைப் சம்மந்தியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதம் கூட, தோசை கூட, இட்லி கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற 6 டைப் சம்மந்தியோட ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க.
இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.